ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வள்ளுவர் கோட்டம், முங்காம்பக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்கோம். அங்கே இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு வந்து நிறைய நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து விசிட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள். அந்த தேர் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக லைட்டிங் போட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே உள்ள எல்லா பில்டிங்குமே சூப்பராக இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக ஒவ்வொரு பிளேஸும் அவ்வளோ அதிகம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் வந்து எல்லாமே பார்க்கு மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து நம்ம வந்து பார்க்கு மாதிரி என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். உள்ளே நம்ம யார் வேண்டாலும் வரலாம். மேக்ஸிமம் சண்டே வந்து கொஞ்சம் சாட்டர்டே சண்டே ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. கலர்ஃபுல் லைட்லாம் அந்த தேரில் போட்டு பக்காவாக சூப்பராக பண்ணுறாங்க. அங்கே உள்ள பில்டிங் உள்ளே போய் விசிட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது தேருக்கு கீழே அப்படியே எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ப்ளேஸஸ் ஃபுல்லாக. ஸோ பாருங்கள், அரண்மனை மாதிரி இருக்குது. ஃபுல்லாக விசிட் பண்ணுறதுக்கு பார்க் மாதிரி, அரண்மனை மாதிரி ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. ஒவ்வொன்றும் அப்படி சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக இங்கே இருக்குது. பட் வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்க்குறோம். நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள். எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது ஒவ்வொன்றும். நீங்களும் வந்தாலும் வந்து கண்டிப்பாக சிவராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப உள்ளே வந்து பார்த்தா எல்லாமே ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக சூப்பராக தூண்லேருந்து கதவுலேருந்து ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தாலும் இதை வந்து பாருங்கள். நம்ம சென்னையில் போயிட்டு என்னென்னமோ எங்கெங்கேயும் போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தால் சில்ட்ரன்ஸ் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறதுக்கு, அவங்க பாடத்திட்டங்களில் வர்ற விஷயங்களுக்கும் இதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேயில் வாங்க. இந்த மாதிரி வள்ளுவர் கோட்டம் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வாங்க. வந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அவங்க பாடத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் புரிகிறதுக்குள்ள ஈஸியாக இருக்கும். ரொம்ப எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ பில்டிங்களும் பார்த்திங்கன்னா மக்கள் வர்றதுக்கு தண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது பில்டிங்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்த உடனே தான் எவ்வளோ விஷயம் உள்ளே இருக்கா அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது. உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு நம்மளுக்கே மனசு இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்க்கு அது இதுன்னு சூப்பராக ரொம்ப ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் வந்தோம்னா நம்மளையே நம்ம மறந்துடுவோம்ல, அந்த மாதிரி காமனாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது அது திருக்குறள் அந்த புக்கு எல்லாமே இந்த ஷாப்லாம் வச்சுருக்காங்க. வெளியில் கடையிலும் இருக்குது. இந்த கேட் வழியாக தான் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போகணும். நுழைவாயில் எண்ணு ஒரு 3 கேட் இருக்குது. அது எங்கிட்டு வேணாலும் எப்படின்னாலும் போய்க்கலாம். நீங்கள் வள்ளுவர் கோட்டம் வந்துட்டிங்கனாவே உள்ளே அவங்க கைட் பண்ணுவாங்க எப்படி போகணும் என்ன இருந்து. அந்த தேரை கலர்ஃபுல்லாக போட்டு லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சில இடங்களில் கொஞ்சம் லைட் இல்லாதனால நம்மளுக்கு சரியாக உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ எந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் இதெல்லாம் லைட்டிங் பகல் நேரத்தில் வந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தேர் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லா அதை சுற்றி எல்லாமே காமிச்சிருக்கேன். நம்மளும் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சு தேரை சுற்றி வந்ததுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்கள் நேராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த தேர். கண்டிப்பாக வந்து பாருங்கள் எல்லோரும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடத்துல இது ஒன்று. ஹிஸ்டாரிக்கல் இடம் மாதிரி இது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். அடுத்து அந்த வள்ளுவர் கோட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் சுற்றி காட்டுறேன். எங்கெங்கே என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாத்தையுமே காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே அந்த தேர் சைடில் இருந்து அப்படியே போய் பார்க்குறோம். எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பொங்கல் அன்னைக்கு அந்த உரி அடிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே அந்த யார் வேண்டாலும் பானைகள் வச்சுருக்காங்க. நம்ம உரி மாதிரி எடுத்து அடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த பாருங்கள் பாப்பா ஒரு பாப்பா விளையாடுது.
நம்ம பானை கொடுக்குறாங்க, பானைக்கு நம்ம உரி வேண்டாம் உரி அடிக்கலாம். அந்த மாதிரி அந்த பாப்பா இன்றைக்கி அடிக்காது போல். அதோடு நம்ம அப்படி கிளம்பியாச்சு. பக்கத்தில் போயிட்டு அந்த சில்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் கேமிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த கேமிங்கெல்லாம் போய் நம்ம அப்படியே லைட்டாக விசிட் பண்ணிவிட்டு, அப்படியே ஃபுட் ஐட்டம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு ஏதாவது டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு உகந்த ஃபுட்டு எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே நன்னாரி சர்பத்து எல்லாம் வச்சுருந்தாங்க, கலைப்பொருட்களும் வச்சுருந்தாங்க சேல்ஸுக்கு. அப்புறம் தேருக்கு பக்கத்தில் அருமையான கலை நிகழ்ச்சி நடந்தது, தமிழ் பண்பாட்டு கலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துவாங்களாம். ஸோ நம்ம வந்து அன்றைக்கி வந்து கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஸோ நல்லபடியாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. மதுரையிலேருந்து ஒரு குரூப் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே நல்லா என்டர்டெய்னிங் உள்ள ரொம்ப அருமையான ப்ளேஸஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இங்கே சென்னையில் உள்ள எல்லா ப்ளேஸுமே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிக ஊக்கம் கொடுக்கத்தான் நம்ம சேனல் வளரும். இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. பாய் பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.